ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைன்ஸ்கேட் பிளே ஓடிடியில் தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ப்ரொடெக்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நிக்கி ஒரு எக்ஸ் சோல்ஜர். இவங்க தன்னுடைய மகளை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வயலண்டான ஒரு பாஸ்ட்டை விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாங்க. கிரைம் அண்டர் வேர்ல்ட சேர்ந்த ஒரு கேங் பாத்தீங்கன்னா இவங்களுடைய மகளை கடத்துறாங்க. கடத்தின குறிப்பிட்ட ஹவர்ஸ்குள்ள ஒரு பொண்ணை மீட்கல அப்படின்னா ஹியூமன் டிராபிகிங் மூலமா அந்த பொண்ணு எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. டைம் ஓடிட்டு இருக்க ஒரு சூழல்ல இவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய மகளை மீட்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுகளும் தான் இந்த படத்துடைய கதையே. மில்லா ஜோவோவிச்சுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ரோட்ல நடக்கிற அந்த ஷூட் அவுட், சிண்டிகேட் காம்பவுண்ட அவங்க ஊடுருவி போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்களுடைய ரெசிடென்ட் ஈவில் மூவி பிரான்ச்சைஸ்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அதுல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த படத்துல அவங்களை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலி டீசென்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியா இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த படத்துல ஒரு போலீஸ் சப்ளாட் வரும், பெருசா அது படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல அந்த மிலிட்டரி போர்ஷன்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா படத்துடைய ஃப்ளோ பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. ரேம்போ படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்கு இந்த படம் முழுக்கவே. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் லீட் ரோல்ஸ் நடிச்ச மில்லா ஜோவோவிச்சே பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ப்ரொடெக்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.